சிவனை நீங்க நேர்ல பார்க்க போக வேண்டிய 2 கோயில்கள். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா 100% சிவனை நீங்க நேர்ல பார்க்கலாம். முதல்ல வெள்ளியங்கிரி மலை. சிவனுக்கு பாத்தீங்கன்னா 3 கைலாயங்கள் இருக்கு. ஒன்னு ருத்ர கைலாயம். இந்த ருத்ர கைலாயத்தை யாருமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அது மறைமுகமான சூட்சமா இருக்கக்கூடிய கைலாயம். ரெண்டாவது மத்திய கைலாயம் இமயமலையில இருக்கு. இந்த கைலாயத்து மேல இது வரைக்கும் யாருமே ஏறந்தா சரித்திரமே கிடையாது. மூணாவது பாத்தீங்கன்னா தென் கைலாயமான வெள்ளியங்கிரி மலை தான். இந்த மலையில தான் சிவன் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு வர்றாரு. பல பேர் சிவன் அந்த மலையில பார்த்ததா சொல்றாங்க. இந்த மலையில இருந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு மலையேற்றம் தான். 7 ஆபத்தான மலைகளை கடந்து மட்டும்தான் நீங்க அங்க இருக்கிற சிவனையை பார்க்க முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவன் நீங்க மரமாவும் செடியாவும் நாயாவும் விலங்காவும் எந்த வடிவத்தினாலும் நீங்க பார்க்க முடியும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. சிவன் உங்களுக்கு கண்மணி தான் இருப்பாரு. அவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா உங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. அந்த சித்தர்கள்ல ஒரு சித்தர் தான் சிவன். அது எந்த சித்தர்னு சொல்லிட்டு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் போகும்போது அந்த சித்தர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் சிவன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவனே மலையா இருக்காரு. அதுக்காக தான் நம்ம கிரிவலம் டைம்ல அந்த மலையை சுத்தி வரும். அதாவது சிவனை சுத்தி வரும். அந்த திருவண்ணாமலையில ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க. அதுல ஒரு சித்தர் மட்டும் தினமும் அந்த திருவண்ணாமலை மேல ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அவர் தான் சிவனா சொல்லப்படுறாரு. இந்த திருவண்ணாமலையில பறக்கும் சித்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா பறப்பாரு. அந்த சித்தரை பல பேர் பார்த்திருக்காங்க. நிறைய பேர் வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. பலர் அவர் தான் சிவன் சொல்றாங்க.